என்ன பார்க்க போகிறோம்னா கேரளா அல்வா தான் பார்க்க போகிறோம். அது செய்ய தேவையான பொருளை பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கிண்ணம் மைதா மாவு, இதே கிண்ணத்தில் 2 கப்பு வந்து வெல்லம் வச்சுருக்கிறேன். தேங்காய் வந்து கொஞ்சம் இந்தமாரி மெலிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கருப்பு திராட்சை, முந்திரி, நெய் ஒரு 100 கிராமு, தேங்காய் எண்ணெய் 100 கிராமு, தண்ணி தேவையான அளவு. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஒரு கிண்ணத்தில் போட்டு நான் பிசைஞ்சிக்கிறேன். நான் கொஞ்சம் கட்டியான பதத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்தமாரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம கட்டியானா ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குழப்பு தன்மையாகவே இருக்கணும். அந்தமாரி பிசைஞ்சிக்கலாம். நம்ம பாருங்கள், இந்தமாரி பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி நம்ம மாவை பிசைஞ்சிக்கணும். இது முழுகிற அளவுக்கு இப்போ நான் தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அல்வா செய்யறதுக்கு 2 மணி நேரம் கழிச்சு அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். தண்ணி ஆனால் வந்து ஊறட்டும், நல்லா ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அது இப்படியே ஊறட்டும். இதை நான் மூடி வச்சிடுறேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஊறி நல்லா குழன்னு வந்துடுச்சு. இதை வந்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா இந்தமாரி மிக்ஸ் பண்ணி நல்லா இதில் இருக்கிற பால் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இந்தமாரி நல்லா மாவை வந்து கையில் வச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க. இதில் இருக்கிற பால் நம்ம எடுத்து வடிகட்ட போகிறோம். பாருங்கள், அப்படியே லப்பர் மாதிரி வரும் பாருங்கள். இது லப்பர் மாதிரி வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை நல்லா இப்படி கையில் பூஞ்சி நல்லா அது பாலை எடுக்கணும். நம்ம பாருங்கள், நல்லா மாவு வந்து நல்லா நான் பிசைஞ்சு விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே அதில் இருந்த பால் எல்லாம் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், லப்பர் மாதிரி இருக்குது. இதை நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். வேறு ஒரு கிண்ணத்தில் வச்சு இதை அந்த மாவை வந்து வடிகட்டி வச்சுக்கலாம். காட்டன் துணிங்க, வெள்ளை துணிங்க இருந்தாலும் நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். மைதா பால் எடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், இதில் எவ்வளோ சக்கைங்க இருக்குது. இது அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம போட்டுடலாம். இப்போ இதில் வந்து 1 கிளாஸ் தண்ணி போல் நான் ஊற்றிடுறேன். இது மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து 1 மணி நேரம் இது வந்து தண்ணி தெளியிட்டோம். அப்புறமா வடிகட்டிட்டு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுமாதிரி 2 டைம் நம்ம வந்து தண்ணி ஊற்றி வடிகட்டி நம்ம செஞ்சுக்கணும். இப்போ வந்து தண்ணி வந்து அப்படியே தெளிஞ்சிருக்குது. இப்போ இதை வடிகட்டிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை வந்து இதேமாரி ஊற்றி மறுபடியும் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்துட்டு 2 டைம் இந்தமாரி செய்யணும். செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அல்வா செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ தண்ணியை வடிகட்டியாச்சு. இதை பாருங்கள், இப்போ நமக்கு ஒரு திக்கான பால் வந்து கிடச்சிருக்கும். இங்கே பாருங்கள், தேங்காய் பால் மாதிரி இருக்கும். இப்போ இதுதான் வந்து கன்சிஸ்டன்சி, இப்படி தான் இருக்கணும், பார்த்துக்கோங்க. இப்போ வெல்லத்தை போட்டு நம்ம வெல்லத்தை கரைச்சிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன் நான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வெல்லம் கரையிட்டோம். நல்லா வெல்லம் கரையிட்டோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதில் வந்து கல்லுலாம் இருக்கும். நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், கல்லுலாம் இருக்கும். வடிகட்டின வெள்ளை தண்ணியை நம்ம மறுபடியும் வானலில் ஊற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்கிட்டோம். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. மைதா பாலை வந்து இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இதில்
கைவிடாமல் கிளறுங்க அதை. நல்லா கட்டி ஆகிட்டே வருது பாருங்கள். நல்லா கைவிடாமல் கிளறுங்க. இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம். நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வந்து தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம செய்ய போகிறோம். ஏன்னா கேரளா அல்வானா தேங்காய் எண்ணெயில் தான் முக்கால்வாசி நம்ம செய்யணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட்டு நல்லா கிடைக்கும். இப்போ நெய் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். அதை மெயினாக இதுக்கு நெய்யும் தேங்காய் எண்ணெயும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து தேங்காய். கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி வச்சுக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா தடவி வச்சுக்கலாம். ஊற்றின நெய் தேங்காய் நல்லா இழுத்துக்குச்சு. நல்லா கை விடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் வந்து அல்வா ரெடி ஆகலை. இன்னொரு சைடு வந்து இந்த தேங்காய் முந்திரி எல்லாத்தையும் வறுத்துட்டு வந்துடலாம். நான் தேங்காய் வேணாம் போட்டு வறுத்துக்கிறேன். நம்ம எப்பயுமே அல்வாவில் வந்து நம்ம முந்திரி மட்டும்தான் போடுவோம். இது வந்து நல்லா தேங்காயெல்லாம் போட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். கேரளா ஸ்டைல் அல்வானால அவங்க வந்து தேங்காய் போட்டு தான் செய்வாங்க. அதனால மெயினாக தேங்காய் எண்ணெய் தான் மெயினாக வந்து. இதை நான் வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம். நம்ம போட்டுக்கிறேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனது எடுத்துக்கலாம். இப்போ முந்திரி எல்லாம் வறுபட்டுடுச்சு. இதை நான் வந்து எடுத்து அல்வாவில் கொட்டிக்கிறேன். இப்போ இந்த தேங்காவையும் வறுத்த தேங்காவையும் போட்டுக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா இருக்குது. நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க கைவிடாமல். இதில் வந்து மெயினாக கை விடாமல் கிளறிட்டே இருக்கணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் நெய் ஊற்றுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நெய் வந்து அல்வா வந்து சூப்பராக வரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அங்கே பாருங்க நல்லா சுருண்டு வந்துடுச்சு. இதை பாக்ஸில் நம்ம போட்டுக்கிறோம். நான் ரெடி ஆயிடுச்சு. இதை நல்லா சமன்படுத்தி நம்ம வச்சுக்கலாம். அதை நம்ம அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ நம்ம பீஸ் போட்டுக்கலாம். இப்போ
பாருங்கள் நம்ம அல்வா சூப்பராக பீஸாக போட்டாச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்குது நம்ம கேரளா அல்வா. இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது அல்வா. நம்ம அல்வாவை சூப்பராக பீஸ் போட்டாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.